ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் மெகாபைட்ஸ் எபிசோட் 17. ஸோ உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் 1 மந்த் இருக்கும் இந்த லைஃப் மெகாபைட்ஸ் ஒரு 16 எபிசோட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ திரும்பியும் அந்த லைஃப் மெகாபைட்ஸ் எபிசோட்ஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வ்ளாக் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இனி டெய்லியும் என்னென்ன ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோஸில் கவரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்த் ட்ரிங்க். இது வந்து நானே ஹோம்மேடாக ரெடி பண்ணது. எல்லா நட்ஸு அதெல்லாம் போட்டு ஸோ ரெடி பண்ண ஒரு ப்ரோட்டீன் பவுடர். சொல்லுங்கம்மா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சவுண்டா சொல்லுங்க. சொல்லுங்க. பாட்டி சொல்லிட்டாங்க, எல்லாரும் போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா. ஸோ ஹெல்த் ட்ரிங்க் வந்து குடிச்சாச்சு. இனி வந்து டைம் வந்து ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி இல்லைனா தோசை எதுனா பண்ணிட்டு சட்னி செஞ்சுட்டேன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து இட்லி இல்லை சட்னி எதுன்னு கேட்டுட்டு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ப்ரிப்பரேஷன் காமிக்க முடிஞ்சால் ஷூட் பண்ண முடிஞ்சால் ஷூட் பண்ணுறேன். ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே குக்கிங் பண்ணால் டைம் ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ இப்போ 8:30 வேறு ஆயிடுச்சா. ஸோ லேட்டாக தான் இருந்துச்சு. 8 o'clock இருந்துச்சு. இப்போ ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சாச்சு. இன்னும் 30 minutes பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டேன்னா 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஸோ டக்குன்னு நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ முடிஞ்சால் ஷூட் பண்ணுறேன். ஸோ தேங்காய் சட்னிக்கு வந்து இங்கே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இது வந்து இட்லி ஊற்றுறக்கு எடுத்து வச்சுருக்கேன். இன்னைக்கு வீட்டு பக்கத்து வீட்டில் வந்து மரம் வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட் ரொம்ப கேட்குது. நான் பேசுறது ஒழுங்காக கேட்குமான்னு தெரில. ஸோ இட்லி ஊற்றி வச்சிடலாம் இப்போ. ஸோ இட்லி ஊற்றியாச்சு. இனி வந்து சட்னி மட்டும் அரைச்சிட்டேன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இட்லி, தேங்காய் சட்னி, அப்புறம் இட்லி பொடி. ஸோ இது ஹோம்மேட் இட்லி பொடி, நானே செஞ்சது. ஃபஸ்ட்டு டைம் வந்து இட்லி பொடி நானே பண்ணேன். ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம். என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு பிளான் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணல. இன்னைக்கு வந்து தம்பிக்கு பர்த்டே. யாருன்னா என்னோட அண்ணனோட பையனுக்கு. ஸோ வந்து பர்த்டே, அதனால அங்கே பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதனால நம்ம வந்து அங்கே போக போகிறோம். ஸோ அண்ணா வீட்டுக்கு, பெரியப்பா வீட்டுக்கு போகிறோம். அதனால இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீட்டில் கிடையாது, அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். இனி வந்து கொஞ்சம் பிளான்ஸ்க்குலாம் தண்ணி பாய்க்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுல, பிளான்ஸ்க்குலாம் தண்ணி பாய்ச்சிச்சுன்னா ஈவினிங் பாய்க்க வேண்டாம். அப்புறம் நம்ம வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு அங்கே போகலாம். ஸோ அங்கே போயிட்டு கவர் பண்ண முடிஞ்சா கவர் பண்ணுறேன். இன்னைக்கு டே அப்படியே எப்படி போகுது அப்படின்னு காமிக்கிறேன். ஓ, இங்கே மெயின் வால் ஓப்பன் பண்ணாதான் அங்கே ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் தனித்தனியாக. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வாழைக்கு தனியாக ஒரு வால்வு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி விட்டேன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொன்றா பாய்ச்சி விட்டுறலாம். இது இங்கே பலாமரம். இங்கே பார்த்தீங்களா, இன்னும் இது வந்து பழுக்கலை. ஸோ பழுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி பாய்ச்சிட்டு போகலாம். ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூனாக போகலான்னு தான் இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணி ஃபோன் அடிச்சுட்டு வாரியா எப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால இப்போவே போகணும். ஸோ பாட்டிக்கு மட்டும் பொமோகிரானட் வந்து ஜூஸ் போட்டுட்டு ஸோ இனி ரெடியாக போக வேண்டியதான். டைம் வந்து 10 o'clock ஆகிட்டு தண்ணிலாம் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு. ஸோ மோட்ரு ஓடிட்டு இருக்கு. இனி போயிட்டு நம்ம வந்து ரெடியாகி போகலாம். ஸோ பொமோகிரானட் ஜூஸ் போடலாம். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் கிளம்பிடலாம். பென்க்கு வந்து ஒரு குட்டி கிராக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கார், சின்ன கார், அதுக்கப்புறம் இது ஒரு அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு டாய், அப்புறம்
கடைக்கு போனேன் இன்னொரு திங் வாங்குறதுக்கு. கடையில வந்து அது இல்ல, நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல, அதனால வாங்காம வந்துட்டேன். இனி போகும்போது ஒரு ஷாப் இருக்கா, அங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அங்க வாங்கிக்கலாம். வேற வேற அதுக்கு எக்ஸ்ட்ரா போடுவேன், இதுக்கு தேங்காய் பால் போட்டா அதோட ஃபிளேவர் கொஞ்சம் வரும். நல்லா நல்லா ஃபுல்லா பிடி, கையில பிடி, போடு. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து கோக்னட் ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கோக்னட் ரைஸ் நாங்கள் டீம் ஒர்க்காக அண்ணா அதுக்கப்புறம் நான் எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். ஸோ லன்ச் வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து பெண்ணோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ வந்து இவர் தான் பெண்ணோட அப்பா. இப்போ சாமர் ட்ரீட் கொடுத்துருக்காரு, ட்ரீட் சாப்பிட்டுருக்கோம். பெண் வந்து இன்னும் விளையாண்டு இருக்காங்க. சரி பாட்டு பாடுங்கப்பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Benkuti. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Benkuti. May God bless you, dear. நானும் அண்ணனும் வந்து வெளியே வந்திருந்தோம், கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறக்காண்டி. தோட்டத்துக்கு தேவையான உரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறக்காண்டி வந்திருந்தோம். நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஒரு 5 monthsக்கு மேலே ஆச்சு ட்ரைவ் பண்ணி. அப்புறம் ட்ரைவ் பண்ணேன் இப்போ தான். ஸோ ஓகே, டச் விட்டு போகலை, கொஞ்சம் ஓட்டினேன். ஸோ பாருங்கள். ஸோ வந்து நம்ம ஒரு சீனிக் டிரைவ் போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல ஈவினிங்காக. அந்த ரோனித ப்ரோ டிரைவர் நம்மளை வழி நடத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க, குழியில எங்கேயும் போடாம. இது வரைக்கும் யாரையும் தூக்கல, நாங்க பத்திரமா போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 o'clock ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 10 ஆயிடுச்சு. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ டின்னரும் சாப்பிட்டாச்சு. வீடியோ எடுக்க மாதிரிட்டேன். என்னால் முடிஞ்சளவு அங்கங்கே குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்திருக்கேன், அதெல்லாம் ஆட் பண்ணி இந்த வீடியோவில் இருக்கும். எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் போய் தம்பிக்கு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிடுங்க. ஸோ அவனோட நேம் வந்து பெனாயா. ஸோ அவனுக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க, ஹாப்பி பர்த்டே பென் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.